வாழ்க்கையில் முடியாத நிலைமை, யாருமே தூக்கிவிட முடியல. பெற்றோரால் உதவி செய்ய முடியல, என் நண்பர்களால் உதவி செய்ய முடியல, யாருமே எனக்கு உதவி செய்ய முடியல. நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனோம். எல்லாருமே இருக்கிறாங்க, குடும்பம் முழுமையும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே உதவி செய்ய முடியல. ஒரு கரம் கடந்து வந்து திருமணமாக 2 வருடங்கள் ஆகி மிகுந்த பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த புதை சேருன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படியே சேற்று அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் அப்படியே உள்ளே இழுத்து கொண்டு போகுது. எங்கிருந்து ஒரு மாற்றம் வரும், யார் விடுதலையாக்குவாங்க அப்படின்னு பார்த்த பொழுது அந்த தூக்கி விடுகிற தேவ கரம் வந்து உயர்த்தினால தான் இந்த 23 ஆண்டுகள் கர்த்தர் நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய தேவையின் மத்தியில் எந்த இடத்துல யார் என்ன தூக்கி விட போகிறாங்க, யாருனாலும் அந்த நன்மையை செய்ய முடியும்னு ஏங்குறீங்க பாருங்க, நம்மை தூக்கி விடுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் தூக்கி விட முடியும். அவர் தான் மாறுதலை கொண்டு வர முடியும், வேறு யாரும் மாறுதலை கொண்டு வர முடியாது. சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆண்டவரை நம்பி வந்துட்டா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன அந்த முதல் ஆண்டரோடு இடைப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்டியன்ஸுடைய கடவுளுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் முதல் முறையாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக பேசுகிற பொழுது, நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை உபத்திரவத்தினுடைய காரியம் இதுதான் அடையாளம், என்னை நம்பி வந்தால் உங்களை வாழ வைப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு இது நாள் வரை அவர் கைவிடவே இல்லை, முடிவு பரியந்தம் அவர் கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம், அந்த தூக்கி விடுகிற கரம், பலப்படுத்துகிற கரம் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தூக்கிடுவாருங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி விடுவார். அவரால் தூக்கி விட முடியாத காரியமே இல்லை. 38 வருஷம் பெதஸ்தா குளம் என்கிற இடத்துல 38 வருஷம் ஒரு மனிதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 38 வருஷத்துக்கு அப்புறம் எங்க ஹோப் இருக்க போது சொல்லுங்களேன். அந்த ஆள் 38 வருஷம் முடியவே இல்லை. ஆண்டவர் போய் நிற்கிறார். ஒரே நாள் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தூக்கிட்டார். ஹல்லேலூயா. 18 வருஷம் ஒரு மகள் கூனியா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளை தோல்வி அடை செய்கிறது என்ன? எது என் வாழ்க்கையில என்ன கீழே போக செய்கிறது? வாட் இஸ் மேக்கிங் மீ டு பி லோவர்? ஏன் நான் மேலே வர முடியல? ஏன் நான் உயர முடியல? ஏன்னா தேவனுடைய கிருபை நிரப்பும்படியான கிருபாதார பாத்திரமா இந்த பாத்திரம் நிரப்பப்படாத வரைக்கும் பெரிய உயர்வுகளை காண முடியாது. 10 வருடம் நான் இந்தியாவில் வேலை செய்து ஆண்டவருடைய நடத்துதல் இந்த தேசத்துக்கு கடந்து வந்தேன். அந்த 10 வருடத்தில் இல்லாத உயர்வை இந்த தேசத்தில் மகிமையாய் தேவன் கொடுத்தார். அதுதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. அவரை நம்பி நின்னா விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கிடப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா.